ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புனரிஸ் கிச்சன். என்னங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நண்டு வறுவல் எப்படி பண்ணுறது தாங்க பார்க்க போகிறோம். இந்த நண்டு வறுவலை சாம்பார் சாதம், தயிர் சாதம் இதோட சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க. இந்த தொக்கை நீங்கள் சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் போய் பார்க்கலாம். இப்போ 1 கிலோ அளவுக்கு நண்டு எடுத்திருக்கேன். இதை நல்லா உப்பு போட்டு நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் கவுச்சி ஸ்மெல்லாம் போகும். இந்த நண்டு வறுவலுக்கு நம்ம ஒரு மசாலாவை ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு முழு பூண்டை நல்லா உரித்து எடுத்துருக்கேன். இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சியை நல்லா பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு 3 எடுத்துருக்கேன். இதை இந்த மாதிரி கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். ரெண்டு பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 2 சின்ன பட்டை, இப்போ கடைசியாக ஒரு 3 லவங்கத்தை இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதை நண்டோடு சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததாக நம்ம தக்காளியை அரைச்சி எடுத்துக்கலாம். தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் அளவு இருக்கிற தக்காளி 2 எடுத்துருக்கேன். இது கூட ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த தக்காளி விழுதை நண்டோடு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த நண்டில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூளை சேர்த்துக்கிறேன், 1/2 ஸ்பூன் உப்பு. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்தாச்சு. இது குறைஞ்சது ஒரு மணி நேரமாவது நல்லா ஊறணும். அப்போ தான் மசாலாலாம் நல்லா அந்த நண்டுக்குள்ளே ஏறி சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், மசாலாலாம் நல்லா ஊறி நண்டு சூப்பராக இருக்குது. இப்போ ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், இப்போ ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா தடவி வச்சுருக்க இந்த நண்டை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா கொஞ்சம் வத்திருக்கு. நமக்கு நண்டு வெந்துடுச்சுன்னா கலர் மாறிடும். நம்ம சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ கலரில் இருந்தது நண்டு. இப்போ பாருங்கள், நல்லா ஆரஞ்சு கலரில் மாறி இருக்கு. இப்போ நண்டு வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வத்திடுச்சு. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி புதினாவை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஒரு தடவை பெரட்டி விட்டுடலாம். இப்போ சூப்பரான நண்டு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வாங்க இதை பரிமாறலாம். இந்த நண்டு ஃப்ரையை சாம்பார் சாதத்தோட அப்புறம் தயிர் சாதத்தோடு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். உங்களுக்கு சளி பிடிச்சிச்சுன்னா இந்த நண்டு வறுவல் செய்து சாப்பிடுங்க. சளி சீக்கிரமாக நல்லாயிடும். இந்த நண்டு தொக்கை எடுத்து நம்ம சூடான சாதத்தில் பிணைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஏன்னாங்க நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. பசித்து ருசித்து சாப்பிடுங்க.